ஃபிலிம் பை மணிரத்னம். மணிரத்னம் அவருடைய அடுத்த படம் காற்று வெளியிடை அப்படின்னா டக்ட், அதாவது வென்டிலேட்டர். மேபி நம்மள்ட்ட இருக்க ப்ரெஷர்லாம் வெளில வந்து லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ரோஜா பார்த்த ஒரு ஃபீலிங்கில் திருப்பி நம்ம உள்ளே கொண்டு போய் எல்லாம் லவ் பண்ண வைக்க போகிறார் அந்த மனுஷன். அதாவது இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியும் அந்த ஹீரோயின் அதித்தி ராவ் ஹிதாரி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பைலட் லுக்கில் கார்த்தி, அதாவது அவர் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் ஓட்டுற ஒரு பைலட்டாக வரப்போகிறாரு. இந்த படத்தோடைய பின்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம ஒரு புறாலாம் பறக்கிற மாதிரி இந்த ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அநேகமாக கார்த்தி வந்து பைலட்டாக இருந்து அந்த மலை பிரதேசத்தில் உள்ள ஹீரோயினை போய் லவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் படத்தினுடைய கதையாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம ஆர்ஜே பாலாஜியும் நடிக்கிறாரு. அவர் பொதுவாக பேசினே இருப்பார் பெருசாக 1/2 மணி நேரம். இந்த படத்தில் மணிரத்னமோட டைலாக்லாம் வந்து ஏன் எதுக்கு அப்படி தான் பொதுவாக இருக்கும். இந்த படத்தில் அவருக்கு எப்படி ரோல் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலோட ஃபஸ்ட் டைம் ரவிவர்மன் அப்படிங்கிற சினிமாட்டோகிராஃபர் கூட இணைந்து பணிபுரிய போகிறாங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து நம்ம சிம்பு நடிக்கிறாரு ஒரு 3 ரோலில். அது ஒரு சிம்பு வந்து வயசான கேரக்டர்லையும், இன்னொரு சிம்பு வந்து ஒரு சின்ன பையன் ரோல்லையும் நடிக்கிறாரு. இந்த வயசான கேரக்டருக்கு வந்து பேராக நம்ம ஸ்ரேயா நடிக்கிறாங்க. ஸோ அந்த இன்னொரு சிம்பு கேரக்டருக்கு அம்மாவும் நடிக்க போகிறாங்க. நம்ம ரொம்ப நாளாக வந்து ஸ்ரேயாவை ஸ்க்ரீனில் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாளாக ஏங்கி இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி வயசான கேரக்டர் தான் ஸ்ரேயா பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்ரேயா பார்க்குறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தானே. தேவி இது ஒரு ட்ரெயிலிங்குள் படங்க. இந்த படத்தை வந்து விஜய் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தில் பிரபுதேவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஹீரோவாக ரீலான்ச் ஆகுறாரு. தமன்னாவும் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ரீசனாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பிரபுதேவா வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரியும், இந்த பக்கம் வந்து ஒரு குல்ஃபி மாதிரி ஒரு தமன்னா, இந்த பக்கம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ கட்டிட்டு ஒரு தமன்னாவும் இருந்தாங்க. பின்னாடி வந்து ஒரு பேய் வந்து இப்படி சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. இந்த அநேகமாக இந்த படம் எந்த அளவுக்கு பயமுடுத்தும் அப்படிங்கிறது வந்து நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தில் முக்கியமான ரோலாக அமலா பாலோட தம்பியும் ஒரு வில்லன் ரோலாக நடிச்சிருக்காரு. கோலி சோடா, அதாவது ஒரு அந்த கோலியை வந்து திறந்தால் எப்படி பொங்கி வெளில வருமோ அதே மாதிரி கடுகு ஒரு சின்ன மேட்ருங்க. அதை நம்ம எண்ணெயில் போட்டோன்னே பயங்கரமாக பொரிஞ்சு வெளில வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகுது. இந்த படத்தோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு டேரக்டர், அதாவது ராஜ்குமரன், நம்ம தேவயானியோட ஹஸ்பண்ட், இந்த படத்தில் ஒரு சூப்பர் ரோலாக நடிச்சிருக்காரு. யூஸ்வலாக அவர் ஒரு காமெடி ரோலில் நம்ம ட்ரோல் பண்ணுற மாதிரியே ஒரு ரோலாக நடிச்சிட்டு இருந்தவர் இப்போ இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பில் அவரே வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு டீசரில் கூட சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் அவர் சூப்பராக நடிக்க வச்சுருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. இந்த படத்தில் அவருடைய ரோல் பார்த்திங்கன்னா ஒரு புலி வேஷம் போட்டு கடைசியாக புலியாகவே மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் லென்த்தி பஞ்ச் டைலாக்லாம் பேசியிருக்காருங்க. எப்படி வந்து இறைவி படத்தில் வந்து ஒரு டேரக்டர், அதாவது எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து அவருக்குள்ளே இப்படி ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்ததோ, இந்த படத்தில் இந்த ஒரு டேரக்டருக்குள்ளே இப்படி ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்னு தெரிய வரும் அப்படிங்கிறது டீசர்லேயே தெரிஞ்சுது. இது வரைக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னா நம்ம வந்து 2.0 பாகுபலி அதை மட்டும் தான் சொல்லுவோம். அதையும் மீறி ஒரு பெரிய படம் உருவாகிட்டு இருக்குங்க. அதாவது இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு படம் எடுத்ததில்லை அப்படின்னு அந்த படத்தோட டேரக்டர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவர் யாரும் இல்லைங்க, நம்ம சுந்தர் சி. அதாவது இந்த படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் அமைக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் பொதுவாகவே ரொம்ப யோசித்து தான் கதைகளை எடுத்து மியூசிக் பண்ணுவார். ஸோ இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், சுந்தர் சி எப்படி அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத யோசிக்கும் போதே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஸ்ரீ தேரண்டால் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய 100வது படம்.